மற்றுமொரு அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஸ்ரீவில்லிபுத்தூர் முத்துமாரியம்மன் கோவில் திருவிழாவில் ஒருவர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் தற்போது அண்மை தகவலானது கிடைத்திருக்கிறது. கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட இன்ஸ்பெக்டர் சத்யசீலாவுக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கி உயர்நீதிமன்ற மதுரை கிளை ஆணை பிறப்பித்திருக்கிறது. வழக்கு தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் நாகேந்திரன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் நாகேந்திரன், முழு விவரம். வணக்கம் கனிமொழி. ஸ்ரீவில்லிபுத்தூர் முத்துமாரியம்மன் கோவில் திருவிழாவின் போது ஒருவர் கொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் காவல் ஆய்வாளர் சத்யசீலாவுக்கு நிபந்தனையுடன் கூடிய ஜாமீன் வழங்கி உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு என்பதை பிறப்பித்திருக்கிறது. மதுரை மாவட்டம் நெடுங்குளத்தைச் சேர்ந்த காவல் ஆய்வாளர் சத்யசீலா உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஜாமீன் மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். அதில் ஸ்ரீவில்லிபுத்தூர் முத்துமாரியம்மன் கோவில் திருவிழாவில் கடந்த 22ஆம் தேதி நடைபெற்றது. அப்போது ராமர் என்பவரை முன்விரோதம் காரணமாக சிலர் தாக்கினர். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இது தொடர்பாக என் மீது புகார் எழுந்துள்ளது. முதல் தகவல் அறிக்கையில் எனது பெயர் இடம்பெறாத நிலையில் என் மீது வேண்டுமென்றே குற்றச்சாட்டுகளை முன்வைக்கப்பட்டுள்ளது. இது ஏற்கத்தக்கதல்ல. மேலும் இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டு தற்போது சிறையில் உள்ளதால் தனக்கு ஜாமீன் வழங்க வேண்டும் என மனு செய்திருந்தார். இந்த வழக்கு என்பது உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு நீதிபதி புகழேந்தி முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது காவல் ஆய்வாளர் சத்யசீலாவுக்கு நிபந்தனையுடன் ஜாமீன் வழங்கி உயர்நீதிமன்ற மதுரை கிளை அமர்வு நீதிபதி புகழேந்தியை உத்தரவிட்டிருக்கிறார். மறு உத்தரவு வரும் வரை நாள்தோறும் ஸ்ரீவில்லிபுத்தூர் காவல் நிலையத்தில் நேரில் ஆஜராகி கையெழுத்திட வேண்டும் உள்ளிட்ட நிபந்தனைகளை வழங்கி இந்த ஜாமீன் என்பது வழங்கப்பட்டுள்ளது. கனிமொழி, விவரங்களுக்கு நன்றி நாகேந்திரன்.